இருக்குமா? இதை விட்டுட்டு என்னால ஊருக்கெல்லாம் வர முடியாது. அதனாலதான் நான் சோழன் வீட்டுல இருக்கேன்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் அங்கதானே இருந்தேன். அதான் நானும் கேக்குறேன். 1 வருஷம் அந்த வீட்டுல இருந்தோம், திரும்ப எப்படி அங்க போகணும்னு உனக்கு தோணுது? இதுல 3 வேளையும் சோத்த வேற தூக்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம வீட்டுல என்ன சோறு இல்லாமையா இருக்கும்? அவங்க குடுக்கறதுதான் நீ சாப்பிடணுமா? அதான் நீ டிவோர்ஸ் வாங்கிட்டல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப அவங்க இங்க வராங்க போறாங்க? இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தோணலையாமா? என்னப்பா நீங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க? இங்க பாருங்களா, நீ கேட்ட எல்லாத்துக்கும் நான் சரின்னு தான் சொல்லியிருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க நடந்துகிட்டு இருக்கோம். இப்ப அப்பாவுக்கு திருவண்ணாமலையில வேலை இருக்கு. உன்னை இங்க தனியா விட்டுட்டு போறதும் இல்ல சோழன் வீட்டுல விட்டுட்டு போறதும் என்னால முடியாது. நாளைக்கு காலையில நம்ம திருவண்ணாமலைக்கு போறோம், நீ எங்க கூட வர, அவ்வளவுதான். நம்ம அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரத்துல திரும்பி இங்க வந்துருவோம். உன் பிரசன்டேஷனை 1 வாரம் தள்ளி வை, இல்லையா வீடியோ கால்ல பிரசன்டேஷன் பண்ணிக்கோ. யாரும் உன்னை எதுவும் சொல்ல போறது இல்லை. நாளைக்கு நம்ம திருவண்ணாமலைக்கு கிளம்புறோம். தேனு, அவளுக்கு சொல்லி புரிய வை. என்ன நிலானி, அப்பா என்ன உன்னை சென்னைக்கு வரவே கூடாதுன்னு சொல்றாரு? 1 வாரத்துல திரும்ப வந்துடலாம் தானே சொல்றாரு. அப்புறம் என்னடி உனக்கு? இந்த பாரு, ஒழுங்கா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சு கிளம்புற வழியை பாரு. இப்ப அப்பாவுக்கு திருவண்ணாமலையில வேலை இருக்கு. உன்னை இங்க தனியா விட்டுட்டு போறதும் இல்ல சோழன் வீட்டுல விட்டுட்டு போறதும் என்னால முடியாது. நிலா, எப்படி இருக்க? அம்மா அப்பாவோட சேர்ந்ததும் இந்த அண்ணிய மறந்துட்டல்ல? ஒரு கால் பண்ணியா நீ? சாரி அண்ணி, கொஞ்சம் வேலை, அதான் பேச முடியல. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அண்ணி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க எனக்கு உண்மையா சொல்லணும். எடுத்த உடனே இவ்வளவு சீரியஸா பேசுற? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் இல்ல அண்ணி, எனக்கு ஒரு தகவல் தெரியணும். சொல்லு நிலா. அண்ணன் வேலை விஷயமா மும்பை போயிருக்காரா என்ன? மும்பையா? இல்லையே. இல்லையா? ஆமா நிலா, அவரையே மும்பைல போறாரு. மாமா வேற இங்க இல்ல, அவர் தானே பிசினஸ் எல்லாத்தையும் பாத்துக்கணும். அவரு மும்பை ஹைதராபாத்னு சுத்திட்டு இருந்தா அப்புறம் இங்க இருக்கிற வேலையெல்லாம் யார் பாத்துப்பா? அப்போ அண்ணன் அங்கதான் இருக்கா அண்ணி? அவர் இங்கதான் இருக்காரு நிலா. இப்பதான் போன் வந்துச்சுன்னு வெளியே பேச போயிருக்காரு.